ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேகே ஹீலிங் ஜோன். நம்மக்கிட்ட இருக்கிற டெக்ஸ் எல்லாத்தையுமே சரஸ்வதி பூஜை விஜயதசமியில் வச்சு நல்லா எனர்ஜைஸ் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்போது நம்ம நேற்றுக்கே ஒரு ரீடிங் போடலாம் அப்படின்னு பார்த்தேன். எனக்கு ஃபுல்லாக கிளாஸ் ஷெட்யூல் இருந்ததுனால என்னால் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி ஆஸ்பீஷியஸ் டே, வெள்ளிக்கிழமை, நம்ம இன்றைக்கி ஒரு ரீடிங் போட்டுடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன ரீடிங் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, அக்டோபர் மந்த்துக்கு என்னென்ன பிளெஸ்ஸிங்ஸ், கைடன்ஸ், வார்னிங்ஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக பண்ண போகிறோம். இதில் நான் உங்களுக்கு 2 பைல்ஸ் வைக்க போகிறேன். ரெட் பென் அண்ட் பர்பிள் கலர் பென். ஓகேவா? ஸோ எது உங்களுக்கு நல்லா இன்ட்யூட்டிவாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ, ரெட்டோ பர்பிளோ எது சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதற்கான ரீடிங்ஸ் உங்களுக்கான ரீடிங்ஸாக இருக்கும். இதில் இது ஒரு ஜென்ரல் ரீடிங். யாருக்கும் தனியாக பேர் சொல்லி ராசி, நட்சத்திரம், டேட் ஆஃப் பர்த்லாம் வாங்கி நம்ம பண்ணலை, ஜாதகத்தோடு இணைச்சி பண்ணலை. இது ஒரு பொதுவான வாசிப்பு தான். ஸோ இது ரெசனேட் ஆகிறத எடுத்துக்கோங்க. ரெசனேட் ஆகாத விஷயங்களை முற்றிலுமாக தவிர்த்துடுங்க. இதில் நம்ம ஒரு விஷயங்கள் சொல்ல போகிறதில்ல, 4-5 விஷயங்கள் சொல்லும்போது ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையோட தொடர்பு படும். இல்லை அப்படின்னா தொடர்பு படாமலும் போகலாம். உங்களுக்கு ரெசனேட் ஆகிற விஷயங்களை எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி என்ன ரீடிங் பண்ண போகிறோம் அப்படின்னா, நவகிரக கார்டு ஒன்று எடுக்க போகிறோம், ஆஸ்ட்ராலஜி கார்டு எடுக்கிறோம், டேரோ எடுக்கிறோம், முருகன் கார்டு ஒன்று எடுக்கிறோம், ஏஞ்சல் சான்சஸ் ஒன்று எடுக்கிறோம். அது தவிர ஒரு டைம் கார்டு எடுக்க போகிறோம். உங்கள் மனசில் ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்குது, இது எத்தனை நாளுக்குள்ளே நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் இருக்குது அப்படின்னாக்கா அதற்கான ஒரு பதிலாகவும் இந்த கார்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நமக்கான இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், நமக்கான கிளாஸஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஜேகே ஹீலிங் ஜோனில் ஆஸ்ட்ராலஜி, டேரோ கார்ட்ஸ், ஆரக்கல் கார்ட்ஸ், மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஷாப், ரெய்கி, இது எல்லாமே நம்ம கிளாஸஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா கோர்ஸஸுமே சர்டிஃபைடு கோர்ஸஸாக கொடுக்குறோம். நம்ம இதை இந்த சர்டிஃபிகேட்ஸ் கம்ப்ளீட்லி வேலிட் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் யூ கேன் ஜெனரேட் இன்கம் ஃப்ரம் திஸ் கோர்ஸ். நீங்கள் இதை படிச்சுட்டு நீங்கள் 4 பேருக்கு கற்றுக் கொடுக்கலாம். இதை ப்ரொஃபஷ்னலாகவும் நீங்கள் எடுக்கலாம். ரெய்கி ஹீலிங் சென்டர் போடலாம். இல்லை ஆஸ்ட்ராலஜி நம்மள்கிட்ட படிச்சுட்டு யூ கேன் ஸ்டார்ட் ஓன் ஆஸ்ட்ராலஜி சென்டர் ஆல்சோ. இந்த மாதிரி இது ஒரு இன்கம் ஜெனரேஷனான ஒரு கல்வியாக உங்களுக்கு இருக்கும். ப்ரொஃபஷ்னல் ட்ரைனிங் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது அக்கல் சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, தே ஆர் சர்ச்சிங் ஃபார் சச் கோர்சஸ் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம ஜேகே ஹீலிங் ஜோனை பற்றி சொல்லுங்கள், அவங்கள காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். 2 பைல்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, ரெட் ஒன்று, பர்பிள் ஒன்று வச்சுருக்கோம். இது ப்ளூ மாதிரி தெரியுது வீடியோவில், இட் இஸ் பர்பிள் கலர். ஓகே, திஸ் இஸ் ரெட் கலர். ஓகே, எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு டெக்காக எடுத்து நமக்கு என்ன செய்திகள் பிரபஞ்சம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கார்டு ஓப்பன் பண்ணும்போதே பாருங்கள், சன் கார்டு வருது. ஸோ தொட்டதெல்லாம் வெற்றி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை பார்க்குற கலெக்டிவ்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கான ஒரு தேடல், வெற்றி எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் என்ன தேடிட்டுருக்கீங்களோ அது உங்களை நோக்கி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாரையும் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக சன் கார்டு என்ன சொல்லும் அப்படின்னாக்கா, ஒரு நல்ல வெளிச்சம், ஒரு நல்ல ஒரு க்ரோத், சூரிய ஒளி அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா கிளென்சிங். உங்களை நீங்கள் கிளென்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். உங்களை நீங்கள் நல்லா தூய்மைப்படுத்திக்கோங்க. நம்ம துணியெல்லாம் துவைச்சா எதுக்கு சூரிய ஒளியில் காயப்படுறோம், எல்லா டர்ட்ஸும் அதுலேருந்து போயிடும், அப்படியே மொறுன்னு காஞ்சிரும், ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிறோம் இல்லையா, லைக் தட். ஸோ இந்த ஆக்சுவலி இப்போ நான் ரெட் கலர் பைலுக்காக பார்த்துட்ருக்குறேன், பைல் 1. ஸோ இதை சூஸ் பண்ணவங்க யூ ஹாவ் டு டூ சூரிய நமஸ்காரம். ஓகேவா? அதுவும் பண்ணிக்கோங்க. சூரிய காயத்ரி சொல்லுங்கள். அந்த மாதிரி உங்களை நீங்கள் சூரியன்கிட்டேருந்து எனர்ஜைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது டேரோவில் என்ன செய்தி சொல்கிறாங்கங்கிறதையும் நம்ம பார்த்துடுவோம். பாட்டம் ஆஃப் த டெக் நான் லைட்டாக ஏன்னா ரிவர்ஸ் கார்ட்ஸாக இருக்கான்னு பார்க்கும்போது பார்த்தா 3 ஆஃப் கப்ஸ் அங்கே இருந்தது. ஸோ டீம் ஒர்க், ஃபைல் 1க்கு ஏதோ நியூ டீம் ஒன்று ஃபார்ம் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது.
ஏன்னா எந்த ஒரு விஷயமுமே நம்ம கண்ணில் படுது அப்படின்னா கடவுள் சொல்கிற செய்தி அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதனால் நான் அதை சொல்கிறேன். 3 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு நியூ டீம். ஸோ கண்டிப்பாக ஒரு டீம் ஒர்க் இருக்கலாம். குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாரையும் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க. முருகனோட மெசேஜ் ஒன்று எடுத்துப்போம். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஏஞ்சலிக் கைடன்ஸ். ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். லுக் ஃபார் அ சைன். நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம், ஒரு சைனுக்காக காத்திரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் நம்ம அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ரீடிங் பண்ணிட்டும் நான் வந்து அதை கிளென்ஸ் பண்ணிவிட்டு பாக்ஸில் போட்டு வச்சுடுவேன். அப்போ வந்து நம்ம எந்த கார்டு வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இது இருக்காது. பட் கண்டிப்பாக யூனிவர்ஸ் நமக்கு வந்து ஒரு தகவல் சொல்லுவாங்க. எப்போவுமே பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அது வந்து எனக்கான செய்தியாக நான் வந்து நினைப்பேன். ஸோ கடவுள் வந்து எனக்கு வந்து ப்ராபப்ளி பைல் 1க்காக கூட இருக்கலாம், ஒரு சைன் பார்க்க சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ். பார்ப்போம். ரெக்கவரி. ஏதோ ஒன்று பெருசாக ரெக்கவர் பண்ண போகிறீங்க. இழந்ததை மீண்டும் கிடைக்கும். ஹெல்ப்ஃபுல் பீப்புள். ஓகே, எஸ். இப்போ அடுத்தது எல்லாத்தையுமே நம்ம ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஹவுஸ், இந்த ஆஸ்ட்ராலஜி கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா, ஆக்சுவலாக 12th ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மோட்சஸ்தானம்னு சொல்லுவோம், விரயஸ்தானம்னு சொல்லுவோம். மெர்க்குரி அப்படிங்கிறது வந்து புதன் இல்லையா? ஸோ கல்விக்கான ஒரு தேடல், ஏதாவது புதுசாக நீங்கள் பண்ணணும். இந்த கலெக்டிவ்ஸ், இந்த பைல் 1 செலக்ட் பண்ணவங்க வெளிநாட்டில் போய் எது கல்வி கற்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேடல் இருந்தால் இட் வில் பி ஓகே ஃபார் யூ. நீங்கள் கடல் கடந்து போகலாம். கடல் கடந்து போய் இல்லை வெளியூரில் ஹாஸ்டலில் போய் தங்கி அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், ஒரு படிப்புக்காக நான் வந்து ஒரு ஹாஸ்டல் போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக இருந்தாக்க இட் வில் பி ஓகே ஃபார் யூ. அதே மாதிரி புதன் தான் வந்து நம்ம ஜோதிடம்னு சொல்கிறோம், ஒரு அறிவுன்னு சொல்கிறோம், கணிதம்னு சொல்கிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும், இந்த மாதிரி அக்கல் சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பார்ப்போம் இந்த கலெக்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ போகுது அப்படின்னாக்கா மேபி அவங்களுக்கு அக்கல் சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு திஸ் இஸ் த ரைட் டைம் டு லேர்ன் அப்படிங்கிறதும் நான் வந்து பார்க்குறேன். அண்ட் 12th ஹவுஸுங்கிறது வந்து மோட்சஸ்தானம். புதன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். லெட் வி சி த டேரோ ஆல்சோ. எஸ், பாருங்கங்க, நான் சொன்ன விஷயந்தான் வந்திருக்கு. டேரோ தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஹை பிரிஸ்டஸ் எப்போ வருவாங்க அப்படின்னு. உங்களுடைய உள்ளுணர்வை நீங்கள் நல்லா கவனிக்க ஆரம்பிக்கணும். பௌர்ணமி வழிபாடு பண்ணணும். இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலமாவில் இருக்கீங்க அப்படின்னா 2 ஆஃப் பென்டக்கல்ஸ், பொருட்செல்வம் அண்ட் அருட்செல்வம் இரண்டுமே நீங்கள் தேடணுங்க கண்டிப்பாக இந்த உலகத்தில். பைல் 1 நான் இதை க்ரியேட் பண்ணும்போது ஆக்சுவலாக இதை வந்து ரெட் சக்ராவாக மைண்ட் பண்ணி தான் க்ரியேட் பண்ணேன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், தட் இஸ் ஹவு டு சே ரூட் சக்ரா, சேக்ரல் சக்ரா அண்ட் சோலார் பிளெக்ஸஸ். இது 3 வந்து பொருட்செல்வத்திற்கான சக்கரங்கள். இதை ஆக்டிவேட் பண்ணும்போது நம்மளால் வந்து நம்ம நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நம்மளால் வந்து இந்த புற உலக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இந்த 3 சக்கரமும் பேலன்ஸ்டாக இருந்து ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் அனைத்தையும் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இதை வந்து நான் வந்து இந்த ரெட் கலர் பெண்ணை எடுத்து வச்சேன். பட் உங்களுக்கு பைல் 1க்கு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். மோட்சம் கொடுக்குறாங்க, உள்ளுணர்வு கொடுக்குறாங்க, அறிவு கொடுக்குறாங்க. இதுவா அதுவான்னு இது பண்ணாத, பேலன்ஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ரெக்கவரி. வாட் இஸ் ரெக்கவரி? நீ இழந்ததெல்லாம் திரும்ப பெறுவ, அதற்கான பீப்புள் உங்களுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயத்தை, பொருட்செல்வத்தை தாண்டி அருட்செல்வத்தையும் தேடிப்போ
அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்யூஷன் கார்டு வந்தது, ஹை பிரிஸ்டஸ் வந்தது அப்படின்னாலே வந்து உங்களுடைய உள்ளுணர்வை கவனிக்க ஆரம்பிங்க. உங்கள் ஆன்ம குரலை கேளுங்க. உங்கள் சோல் க்ரை என்னங்கிறத பாருங்கள். உங்கள் ஆத்மா எதை தேடுது அப்படிங்கிறத கொஞ்சம் நோட் டவுன் பண்ணி பாருங்கள். உங்கள் ஆத்மாவுடைய தேடல் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அருட்செல்வத்தையும் தேடி போங்க, அதற்கான மக்களை தேடி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இது ஒரு பொதுவான வாசிப்பு தான். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பைல் 1 செலக்ட் பண்ணவங்க நீங்கள் வந்து ஒரு பொருள் தேடலில் இப்போ இருக்கீங்க அப்படின்னா அதுவும் இருக்கட்டும், இரண்டையும் பேலன்ஸ் பண்ணு, அருள் தேடலையும் சேர்த்து தேடு அப்படின்னு யூனிவர்ஸ் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறதா நான் பார்க்குறேன். கடைசியாக முருகன் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வெரி குட். பதஞ்சலி சித்தர், ராமேஸ்வரம். ஓகேவா? பதஞ்சலி சித்தர் வந்து இந்த ஜீவசமாதி வந்து ராமேஸ்வரத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஜீவசமாதிக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. பார்த்திங்களா, 12th ஹவுஸ் சொல்கிறேன், மோட்சஸ்தானம் சொல்கிறேன், ராமேஸ்வரம் வருது. பாருங்கள் என்ன ஒரு கனெக்ஷன் பாருங்கள். ஸோ நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம்லாம் வாங்கினாக்க நம்ம ராமேஸ்வரத்தில் போய் அதற்கான கிரியைகள் செஞ்சுட்டு வருவோம் இல்லையா, அந்த விஷயங்கள் அப்படியே வருது பாருங்கள். ஸோ உங்கள் முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படிங்கிறது வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹர்ப்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஹர்ப்ஸ் நீங்கள் எதுவும் மெடிசினல் ரெக்கவரி அண்டு பாருங்கள் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு. நீங்கள் எதுவும் ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒரு டிஃபிகல்ட்டியில் இருக்கிறீங்க, ஒரு உடல் சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒரு டிஃபிகல்ட்டியில் இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமே நீங்கள் குணமடைஞ்சு வெளியில் வரணும் அப்படின்னாக்க மாற்று மருத்துவத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் அலோபதியில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னாக்க நீங்கள் சித்தாவுக்கு போங்க, சித்த மருத்துவத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது சீக்கிரமே குணமடையும். நீங்கள் வந்து அலோபதி மெடிசனை தாண்டி நீங்கள் வந்து சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவம், மூலிகை மருத்துவம், மலர் மருத்துவம் அந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி போங்க அப்படின்னு சொல்லி பிரபஞ்சம் உங்களுக்கு செய்தி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த தேடல்களில் ஈடுபட ஆரம்பிங்க, நல்ல கல்விகள் கற்க ஆரம்பிங்க. உங்களுக்கு அக்கல் சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஜோதிடம், டேரோ ரீடிங் அது மாதிரியெல்லாம் கற்றுக்கோங்க. இல்லை அப்படின்னாக்கா சோஸ்திர பாராயணங்கள் கற்றுக்கோங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், இந்த மாதிரி விஷயங்கள், அம்பாள் உபாசனை, தேவி மகாத்மீதியம் அந்த மாதிரியெல்லாம் எடுத்துட்டு தேவி பாகவதம், கிருஷ்ண பாகவதம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பௌர்ணமி வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்க, அம்பாள் வழிபாடு பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை பார்க்குறவங்களுக்கு வந்து நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை நான் ஒரு மாற்று கடவுள்களை வழிபடக்கூடியவர்கள் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னாக்க பிரபஞ்சத்தை வழிபடுங்க. முதல்ல எடுக்கும்போதே நமக்கு சன் கார்டு வந்தது. கண்ணுக்கு தெரியக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடிய இயற்கை கடவுளான சூரியனையும் சந்திரனையும் வழிபடுங்க, பௌர்ணமி சந்திரனை வழிபடுங்க, சூரிய பகவானை வழிபடுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இந்த ரீடிங். இதில் ரெசனேட் ஆகிறத எடுத்துக்கோங்க. பொருட்செல்வத்தோடு சேர்த்து அருட்செல்வமும் தேடுங்கள் அப்படிங்கிறத பிரபஞ்சம் உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. உங்கள் மனசில் ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்தால் டைம் கார்டு பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நான் உங்களுக்கு ஒரு டைம் கார்டும் இப்போ பார்த்துடுறேன். என்ன கேள்வி இருக்கோ அதை பிரபஞ்சத்துக்கிட்டையும் உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், உங்களுடைய லாஸ்ட் சோல்ஸ், லவ்ட் ஒன்ஸ் எல்லார்கிட்டையும் வேண்டிக்கிண்டு உங்களுக்கான விஷயங்கள் என்று நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குட், ஸோ ஃபார் ஸோ குட். 9, 18, 27 ஆஃப் திஸ் மந்த், அதாவது இந்த மாதம் அக்டோபர் மாதத்துலேயோ இல்லை நவம்பர் மாதத்துலேயோ உள்ள 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி உங்களுக்கான நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரரை போன்ற மனிதருடைய உதவியை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோர்சஸ் எதுவும் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா யூ கேன் ஜாயின். டைரெக்டாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூ கேன் ஷேர் திஸ் ரீடிங். தேங்க்யூ.
நெக்ஸ்ட் நம்ம பைல் 2க்கு பார்க்கலாம். பர்பிள் கலர். இட் இஸ் சீம்ஸ் டு ப்ளூ கலர் இன் திஸ் வீடியோ. ஆனால் இது வந்து பர்பிள் கலர். இந்த கலர் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன ரீடிங்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து ஆஸ்ட்ராலஜி கார்ட்ஸ் எடுத்துப்போம். நெக்ஸ்ட் 1 by 1 போகலாம். உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாரையும் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நவகிரகங்களும் பிரபஞ்சமும் இந்த ஆஸ்ட்ராலஜி மூலமாக உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன சொல்ல வராங்க, இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, டேரோ செய்தியும் நம்ம எடுத்துருவோம். அவங்களாவே வராங்க. ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கட்டுப்பட்ட மாதிரி இருக்கீங்களா? ஃபைல் 2. யாரோ என்னை கட்டி வச்சுருக்காங்க, என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாக்க we will see. ஓகே, இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு பெண் அல்லது பெண்ணுக்காக யாராவது பார்க்குறீங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். அண்ட் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த கார்டு அவங்களாவே வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் முருகன் மெசேஜ் ஒன்று எடுத்துக்கலாம். டைம் கார்டு நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். அதாவது நவகிரகங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்களா? முருகா முருகா வேல் முருகா, ஐ வில் சே யூ வாட் முருகன் இஸ் ஆல்சோ டெல்லிங் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பிஃபோர் தட் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கங்கிறதையும் பார்த்துருவோம். ரீகன்சிடர் ரொமான்ஸ். நான் முன்னாடியே நினச்சேன் இது ஒரு உறவு சார்ந்து, ஏன்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்தப்பவே நினச்சேன் இது ஏதோ ஒரு உறவு சார்ந்து யாரோ பார்க்குறாங்க அப்படிங்கிறத நான் யோசித்தேன். ஸோ தட் ரொமான்ஸ் வருது. உறவு சார்ந்த கேள்விகளுக்கு ஒரு புதிய தொடக்கமும் எல்லையற்ற அன்பும் இருக்கும். அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடம் கிடையாது. ஒரு நியூ பிகினிங் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க, அதை தான் நான் நினச்சேன். உறவு சார்ந்த வாசிப்பில் நீங்கள் யாராவது வந்து உங்களுடைய பார்ட்னர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, என்ன எதுவுமே ஓவர் பொசசிவ்னஸ், தட் பார்ட்னர் ஆர் யூ, 2 பேரில் யாராவது வந்து ரொம்ப பொசசிவ்னஸ்ஸாக இருக்கிறீங்க, அதனால் வந்து நான் பல சிக்கல்களை அனுபவிக்கிறேன், என்னால் அதை வந்து டாலரேட்டே பண்ண முடியல. எய்தர் நானே ஓவர் பொசசிவ்னஸ்ஸாக இருக்கிறதுனால என் பார்ட்னர் கூட ரொம்ப சண்டை போடுறேன், இல்லை என் பார்ட்னர் ஓவர் பொசசிவ்னஸ்ஸாக இருக்கிறதுனால என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் நான் ரொம்ப சண்டை போடுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிடிச்சு வச்ச மாதிரி இருக்குது எனக்கு, ஏண்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் இருக்குது அந்த இடத்துல. உங்களுடைய லவ் அண்ட் ரொமான்ஸ் ரிலேஷன்ஷிப் வில் பி மூவ் ஃபார்வர்ட். நல்ல ஒரு பெட்டர் மூமெண்ட் இருக்கும். ரிலேஷன்ஷிப் சார்ந்து இருக்கிற இதுக்கு வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு புரிதல் கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? டைம் கார்டில் நம்ம பார்த்துருவோம். வி வில் சி. அது தவிர இன்னும் ஒரு செய்தி என்ன இருக்குது அப்படின்னா, இதை பார்க்குறது வந்து நிறைய பேர் பெண்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு குடும்ப பொறுப்பு, நான் வந்து ஒரு மகாராணி மாதிரி வாழணும்னு நினச்சேன். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நான் வந்து அவ்வளோ பேர்டன்ஸ் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னால் வந்து இந்த பொறுப்புகளை விட்டு என்னுடைய விஷயங்களெல்லாம் ஜெயிக்க முடியுமா என்னன்னு தெரியல. எனக்குன்னு சில கனவுகள் இருக்குது, என் கெரியர்னு ஒரு சில விஷயங்கள் நான் வச்சுருந்தேன், அது எல்லாமே அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரி போயிடுச்சு. இந்த குடும்ப பந்தத்துக்குள்ளே வந்து நான் சிக்கிட்டேன், என்னால் என் கனவுகளை நோக்கி போக முடியுமான்னு தெரியல அப்படின்னாக்க கண்டிப்பாக அதற்கும் கண்டிப்பாக விடை இருக்குது. உங்கள் கணவர், உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு அதற்கான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? உங்களுடைய கெரியர் சார்ந்த விஷயங்களுக்கும் ஒரு புதிய க்ரோத் இருக்குது. ஏஸ் ஆஃப் கப்ஸ் பாருங்கள், பழசெல்லாம் அப்படியே சடன்னு உதிர்ந்து புதுசாக ஒரு பெரிய ஒரு நியூ பிகினிங் இருக்குது.
அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ உங்கள் கணவர் வந்து உங்களுடைய கெரியர் ஆகட்டும், உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்செக்யூர்டு, என்னால் என்னோட இதுக்கு மூவ் ஃபார்வர்ட் பண்ண முடியல, அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஹீ வில் ஹீல் யூ, உங்களை ஹீல் பண்ணி அவங்க அந்த லெவலுக்கு உங்களை கொண்டு போவாங்க அப்படிங்கிறத தான் வந்து இந்த கார்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. உங்கள் கணவர் உங்களை நீங்கள் ஒரு சௌபாகியவதி அப்படிங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கிறதுக்கான நேரமும் வந்து விட்டது, வெரி வெரி சூன். ஓகேவா? ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். உங்கள் கணவரோ உங்கள் பார்ட்னர், நீங்கள் இது பார்க்குறது ஆணாக இருந்து இதே மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா, உங்கள் மனைவி அந்த மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னாலும் அவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான் அவங்களுடைய லக்கி சாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக தே வில் அனலைஸ், தே வில் ரியலைஸ் அப்படிங்கிறது தான் அந்த கார்ட்ஸில் நம்ம பார்க்குறோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த கலெக்டிவ், இந்த பயல் 2 பர்பிள் கலர் செலக்ட் பண்ண கலெக்டிவ்ஸுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, அது கடனால் நான் வந்து ரொம்ப பாதித்து அப்படியே என்னை கட்டி போட்ட மாதிரி இருக்குது, இல்லை எதிரிகள் அதிகமாக இருக்கிறாங்க, எனக்கு கட்டி போட்ட மாதிரி இருக்குது. பிகாஸ் 6th ஹவுஸ் ரெசனேட்ஸ் கடன், நோய், எதிரின்னு நம்ம சொல்லுவோம் ஆஸ்ட்ராலஜியில். ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் நிறையா காரகத்துவங்கள் இருக்கின்றன. பட் ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் 6ஆம் பாவகம்னு நம்ம சொன்னாலே என்ன சொல்லுவோம்? கடன், நோய், எதிரி அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, அதன் மூலமாக எனக்கு நிறையா கடன் ஆயிடுச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக அதற்கான விடிவு காலம் வரும். அதைத்தான் முருகன் இந்த இடத்துல சொல்ல வராங்க. வேல்மாறல் பாராயணம் பண்ணுங்கள். ஓகேவா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பனைக்கமுக படக்கடர மதத்தவளை, அதாவது எதிரிகளை வீழ்த்திடுவாங்க. ஓகேவா? கண்டிப்பாக இந்த வேல் வந்து உங்களுடைய எதிரிகளை, உங்களுக்கு கடன்களை எல்லாத்தையும் வீழ்த்திடும். வேல்மாறல் பாராயணம் பண்ணுங்கள். வேல்மாறல் பாராயணம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வேல் வச்சு பண்ணணும் அப்படின்னா அதற்கு நியம நிஷ்டைகள் தனியாக இருக்குது. ஆனால் ஜென்ரலாக நீங்கள் வந்து முருகனை வேண்டிட்டு வந்து கந்தசஷ்டி கவசம் படிக்கிற மாதிரி வேல்மாறல் படிச்சுட்டு ஒரு சின்ன நெய்வேத்தியம், கல்கண்டோ திராட்சையோ வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்கள். ஏன்னா வந்து வேல்மாறல் அப்படிங்கிறது வந்து ஒரு அக்ரஸிவான ஒரு விஷயம். அந்த ஸ்லோகங்கள்லேயே வந்து ஒரு அக்ரஸிவான ஒரு இது. ஏன்னா வேல்ங்கிறது ஒரு வெப்பன் இல்லையா? அந்த வெப்பனை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இட் இஸ் கோயிங் அக்ரஸிவ்லி. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுக்கறதுக்கு, அந்த எதிரியை வீழ்த்துறதுக்கு, அந்த கடனை வீழ்த்துறதுக்கு அக்ரஸிவாக செயல்படும். அதே சமயத்தில் நம்ம யாரும் வந்து கெட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது. ஓகேவா? உங்களுக்கு உள்ளான கஷ்டங்கள் வெளியேறணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நினைங்க. ஓகேவா? அப்போ வந்து வேல்மாறல் பாராயணம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? திராட்சையோ ஒரு கல்கண்டோ ஏதோ ஒரு இனிப்பு வச்சு முருகனுக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? இது தவிர எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா? பைசஸ் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து ஒரு லவ்விங் எனர்ஜி, ஒரு பாண்டிங். அந்த ஆரக்கல் நீங்கள் பார்த்துருங்க, அப்போ தான் உங்களுக்கும் தெளிவாக தெரியும். நான் சொன்னேன் இல்லையா, பைசஸ் வந்து மீன ராசிங்கிறது வந்து என்ன எனர்ஜி அப்படின்னா லவ் அண்ட் ரொமான்ஸ். நீங்கள் இது வரைக்கும் வந்து உங்களோட இதில் வந்து ஒரு உறவு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் வந்து இதுவாக இருக்கிறீங்க, ஒரு சண்டை சச்சரவுகள் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்க ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது தாண்டி உங்களுக்கு ரீகன்சிடர் கார்டும் வந்திருக்கு அப்படின்னா அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது வரைக்கும் நல்ல உறவுகள் அப்படின்னா ஓகே, யூ கேன் மூவ் ஃபார்வர்ட். அதற்காக நீங்கள் வந்து இது பண்ணலாம், தியாகம் பண்ணலாம். அது ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ரீகன்சிடர் பண்ணு, அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியில் வா, கம்பேஷனேட்டாக இருக்காத, மன்னிச்சிட்டு ஓகே உன்னை நீ செல்ஃபாக ஹீல் பண்ணிவிட்டு வெளியில் வா, உனக்கு நியூ பிகினிங் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். ஓகேவா? ஒரு சாரருக்கு, ஒரு கலெக்டிவ்ஸுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கும். உங்களோட பிடிச்சமாக இருக்குது, எனக்கு கட்டி போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து ஒரு நியூ பிகினிங்கையும் கொடுக்குது. இன்னொரு சாரர்களுக்கு இதை விட்டு வெளியில் வா, இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியில் வா, ரீகன்சிடர் பண்ணு, இதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல பிகினிங் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த கார்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு பொதுவான வாசிப்புங்கிறதுனால இவ்வளவு தான் நம்மளால்
கைடன்ஸ் கொடுக்க முடியுது. டைம் கார்டு ஒன்று சொல்லியிருந்தேன். யார் யாருக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ, உறவு சார்ந்தோ, பிஸ்னஸ் சார்ந்தோ, உங்களுடைய வாழ்க்கை சார்ந்தோ உங்களுக்கு வந்து என்ன கேள்விகள் இருந்தாலும் எப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் we will see the time card என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். On date of 2/11/12/29 this or next month, இந்த மாதமோ அடுத்த மாதமோ 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி உங்களுக்கான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. இதற்கு தாயோட ஹெல்ப்பையோ இல்லை தாயை போன்ற ஒரு லேடியோட ஹெல்ப்பையோ எடுக்க சொல்கிறாங்க. இதில் நம்ம பார்த்தது எல்லாமே கார்டு ரீடிங்லேயும் பார்த்தா டேரோ கார்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபெமினைன் எனர்ஜி தான் வந்தது. ஓகேவா? இங்கே பாருங்கள், 6th ஹவுஸ்லேயும் தேர் இஸ் அ ஃபெமினைன். ஸோ ஒரு பெண் இதை பார்க்குறது ஒரு பெண்ணாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு உதவி செய்ய போகிறது ஒரு பெண்ணாக இருக்கலாம். அது தாயாக இருக்கலாம், தாயை போன்றவர்களாக இருக்கலாம், அந்த வயது, அந்த மதிக்கத்தக்க அந்த மாதிரி. இல்லை உங்களுடைய குருவே வந்து ஒரு பெண் துறவி, பெண் குருமார்களாக கூட இருக்கலாம். சாரதா தேவி, அமிர்தானந்தமயி, என்னுடைய குரு மாதிரி அமிர்தானந்தமயி, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெண் குருவால் கூட வரலாம். ஸோ லெட் வி செக். நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இது ஒரு பொதுவான வாசிப்பு. ஸோ ரெசனேட் ஆகிறத எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான செய்திகளை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோர்சஸ் எதுவும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கோர்ஸ் கேட்லாக் இன்க்ளூட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான கோர்சஸை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.